இன்னைக்கு நமக்கு என்ன, தொழுகை ஒரு கடமை, அவ்வளவுதான். தொழுகாட்டா நரகம் போயிடுவோம், இதுக்காக தொழுவோம். சமூகத்தில் பெரும் மக்களுடைய தொழுகை எதற்கு? தொழுகலன்னா அல்ல நரகத்தில் வேதனை தந்துருவான் நமக்கு. என்றைக்காவது தொழுகைக்கு செல்லும் பொழுது இந்த தொழுகை என் ரப்பு எனக்கு கொடுத்த இந்த உயிருக்கும் இந்த ஈமானுக்கும் நான் நன்றி செலுத்துவதற்காக என்று நினைச்சு தொழுக போயிருக்குமா? தொழுகையில் நின்றுக்குமா? ஐயோ தொழுகையை விட்டா காஃபிராயிருவோமேன்னு போயிருக்கோம், தொழுகையை விட்டா நரகத்துக்கு போயிருவோமேன்னு போயிருப்போம். பெரும்பாலான மக்கள் இல்ல மாஷா அல்லாஹ். ஆனால் என் ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுகை என்று நினைத்தால் ரசூலுல்லாஹ் நினைத்தார்கள், இரவு முழுக்க நின்று தொழுதார்கள் தொழுகையை. நமக்கு இன்னைக்கு அதை முழுமைப்படுத்த முடியாததற்கு காரணம் இதை நன்றியாக நாம் நினைக்கவில்லை. அல்லாவிற்கு நன்றி செலுத்தினால் படைப்புகள் அனைத்திற்கும் அவன் நன்றி செலுத்துவான். அல்லாவிற்கு நன்றி செலுத்தலையா, படைப்புகளுக்கு நன்றியோடு அவன் வாழ முடியாது.